ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மை கம்ப்யூட்டர் அல்லது திஸ் பிசியில் போயிட்டு எப்படி சிஸ்டத்துடைய கான்ஃபிகரேஷன் பார்க்குறது. சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்னாலும் சரி, இல்லை லேப்டாப் கான்ஃபிகரேஷன்னாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் என்ன ஓஎஸ் இருக்குது, என்ன ரேம் இருக்குது, எத்தனை பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்குது, என்ன ப்ராசஸர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ எப்படி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறது அப்படின்னா, இந்த திஸ் பிசி ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பட்டன் கீழே நம்ம கீபோர்டில் ஆல்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அண்ட் என்டர்னு ஒரு பட்டன் இருக்கும். ரெண்டையுமே கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கீயை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல இந்த சிஸ்டத்துடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் பாருங்கள், இது விண்டோஸ் 10 அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்குது. ப்ராசஸர் இன்டெல் கோர் i7 அப்படின்ற ப்ராசஸர் அண்ட் ரேம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4GB ரேம் இருக்குது. சிஸ்டம் டைப் என்ன, 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதே மாதிரியே 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டருடைய நேம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் நீங்கள் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்பீங்க. அனதர் டிப்ஸ், இதுக்குமே அனதர் டிப்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதே திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்கனாலும் த சேம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுலேயும் நீங்கள் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். தேர்ட் ஒன், இது மாதிரியே வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திஸ் பிசியை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எடிஷன் என்ன வேர்ஷனு, ஓஎஸ் பில்டு என்ன, ப்ராசஸர் என்ன இருக்குது, ரேம் என்ன இருக்குது, சிஸ்டம் டைப் என்ன, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.